பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். என்ன குட்டி, என்ன பார்க்க வந்திருக்கியா? அவளோ உங்களை பார்க்க வரல, நான் தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னா. நீங்க தான் வந்தீங்களா? ஸ்னேகா உட்காருங்க, வாங்க. எங்க உங்க கூட யாரும் வரல, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. அப்பவே நீங்க ஒரு விஷயத்த சொல்லிருந்தா நான் மட்டும் தனியா வந்திருக்கணும்ன்ற அவசியமே இருந்திருக்காது கண்ணா. உண்மை தெரிஞ்சா சந்தோஷப்படுவீங்க, வந்து சௌமியா கிட்ட பேசுவீங்கன்னு நான் நினைச்சேன். அந்த உண்மை உங்களுக்கு தெரியாம இருந்தாலே பெட்டரா இருந்திருக்கும்னு தோணுது. அங்க பக்கமே வரது இல்ல. எப்ப நீங்க அந்த உண்மை தெரிஞ்சிச்சோ அப்பையில இருந்து அந்த பக்கம் வரது இல்ல. போட்டோஸ்லாம் மட்டும் இன்னும் இங்க இருக்கு. அது ஸ்னேகா, அத பத்தி எதுக்கு பேசிட்டு விடுங்க, நீங்க வந்து உட்காருங்க. கண்ணா, நான் அத பத்தி பேசுறதுக்கு தான் கண்ணா வந்தேன். அவ்ளோ கஷ்டப்பட்டு அவ்ளோ இது பண்ணி உங்ககிட்ட அந்த விஷயத்த சொன்னேன். எவ்வளவு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க யார் அதுன்னு சொல்லிட்டு. தெரிஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சானா உங்க மூஞ்சில சந்தோஷமே இல்ல, நல்லாவே தெரியுது கண்ணா. அத நீங்க கஷ்டப்படுறதுக்கு எவ்வளவு நாள் இது பண்ணிருப்பீங்க. ஆனா இப்ப என்னன்னா எனக்கு புரியல, உங்களுக்கு தெரிஞ்சோ ஏன் அமைதியா இருக்கீங்கன்னே தெரியல கண்ணா. சில விஷயம் அப்படியே மூடி இருக்கிறது பெட்டர்னு தோணுச்சு ஸ்னேகா. என்ன மூடி இருக்கிறதுல பெட்டர்னு உங்களுக்கு தோணுது? என்ன கண்ணா ஆசைப்பட்டீங்க? அன்னைக்கு எனக்கு வலி வந்தப்ப கூட நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அன்னைக்கு நைட் உங்க கதை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஃபீல் இருந்துச்சு தெரியுமா? சரி ஓகே, அப்பலாம் நான் யோசிச்சேன் ஒரு பொண்ணு நீங்க இவ்ளோ தூரம் தேடி இருக்கீங்களான்னு. அதுக்கப்புறம் கூட அந்த பொண்ணு பக்கத்துலயே இருந்து நீங்க பார்க்காம போயிட்டீங்களே, நான் அவ்வளோ நினைச்சேன் கண்ணா. அன்னைக்கு நைட் வலி வரலன்னா அன்னைக்கு நைட்டே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் லென்த்தா போய் அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொன்னேன். அந்த பொண்ணு சௌமியா தான், நான் என் வாயால சொல்லனால உங்களுக்கு தெரிஞ்சிச்சு கண்ணா. தெரிஞ்சனால மட்டும்தான் கண்ணா அன்னைக்கு நீங்க அவ்வளோ சைலண்டா போனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கண்ணா. ஆனா அதுக்கப்புறம் கூட நீங்க ஓகே ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் போல வந்து பேசுவாருன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நீங்க அங்க வரத குறைச்சிட்டீங்க, குழந்தைங்களை பார்க்க வரத குறைச்சிட்டீங்க. நானும் சௌமியாவா தூக்கிட்டு வந்தா பாக்குறீங்க, அவ்வளவுதான். மத்தபடி முன்ன மாதிரி அங்க வந்து சிரிச்சு பேசுறது இதெல்லாம் எதுவுமே நீங்க பண்றது இல்ல. எதனால கண்ணா எனக்கு ஒண்ணுமே புரியல கண்ணா. அந்த பொண்ணு உங்க பக்கத்துலயே இருக்கா, உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் உங்க மனசுக்குள்ள வச்சு பூட்டிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க கண்ணா. இவ்வளவு தூரம் நீங்க பேசியும் பிரயோஜனம் இல்ல ஸ்னேகா. ஏன்னா எனக்கு அதை மூடி வச்சிருந்ததுலயே பெட்டர்னு தோணுச்சு. அதனாலதான் அதை அப்படியே மூடி வச்சுட்டேன். நீங்க இவ்வளவு தூரம் என்கிட்ட பேசினா மட்டும் எனக்கு புரியவா போகுது? எனக்கு புரியல, உங்களுக்கு தான் ஸ்னேகா புரியாம இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா தானே குட்டி, உங்க அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது தானே? இங்க பாரு என் தங்கம், இங்க பாரு. என்ன செய், இங்கெல்லாம் பார்க்க மாட்டியா? அவ பாப்பா உங்களை பார்க்காமலே இருக்க மாட்டா. ஆனா நீங்களும் அவளை பார்க்க வரணும். இந்த ப்ராப்ளம்னால நீங்க குழந்தைய கூட பார்க்க வரதில்லை. இப்போ ஒன்று சொல்லட்டுமா, நீங்க முன்ன மாதிரி அந்த சிரிப்பு எதுவுமே உங்ககிட்ட இல்ல. நாங்க இங்க புதுசா வந்தப்போ நீங்களும் அஞ்சலி மட்டும்தான் எங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசுவீங்க. எங்களுக்குள்ள ஒரு மாதிரி வருத்தமா இருந்தா கூட நீங்க எங்களை சிரிக்க வைப்பீங்க கண்ணா. ஆனா இப்ப நீங்களே சிரிக்க மாட்டேங்கிறீங்க, ஏனே எனக்கு தெரியல. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் கூட நீங்க ஹாப்பியா இருந்தீங்க. எப்போ உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சோ அப்பையில இருந்து நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சானா சந்தோஷமா இல்ல. ஏன் கண்ணா சௌமியாவை அவ்வளவு வருஷமா தேடினீங்க, அவ்வளவு வருஷமா தேடி தானே உங்களுக்கு தெரிஞ்சாங்க. அப்புறமா ஏன் கண்ணா பேசாம இருக்கீங்க? அவங்க கிட்ட போய் பேசலாம்ல. சௌமியா இப்ப வரைக்கும் கூட அவருக்கு தெரிஞ்சிச்சா தெரியலையான்னு கேட்டுட்டு தான் இருக்கா. ஆனா நீங்க ஏன் போய் பேச மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியல கண்ணா. அப்படி உங்களுக்கு அது யாராவதுல விருப்பம் இல்லைன்னா கூட எதுக்காக போட்டோஸ் மாட்டி இருக்கணும்? இந்நேரம் நீங்க கழட்டி போட்டிருப்பீங்க கண்ணா. ஆனா நீங்க அதை கழட்டி கூட போடல. உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு எதுவுமே புரியல கண்ணா. இங்க என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. போட்டோஸ் மாட்டிருக்கீங்க, அந்த பொண்ணு தேடணும்னு இத்தனை வருஷமா அலைஞ்சிருக்கீங்க. இத்தனை வருஷமா அலைஞ்சு அந்த பொண்ணு உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க அதுக்கு ஒரு சந்தோஷம் எதுவுமே உங்க மூஞ்சில பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. இப்ப வரைக்கும் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கனா உங்களோட நல்லதுக்காக மட்டும்தான். ஏன்னா இப்பெல்லாம் நீங்க சிரிக்க மாட்டேங்கிறீங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க கண்ணா. உங்களை ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தனே இப்ப அப்படி இல்லவே இல்ல கண்ணா. சௌமியாவாகட்டும், அண்ணனாகட்டும், ஜீவாவாகட்டும் எல்லாரும் கேக்குறாங்க ஏன் இப்பெல்லாம் கண்ணா வீட்டுக்கு வர்றதில்ல, ஏதாவது ப்ராப்ளமா, நம்மள பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல ஸ்னேகா, உங்களெல்லாம் என்னைக்குமே எனக்கு பிடிக்காம போகாது. ஐயோ நீங்க பாட்டுக்கு அப்படி ஏதாவது நினைச்சிடாதீங்க, என்ன தப்பா எதுவும் நினைச்சிடாதீங்க. நாங்க நினைக்கல, நீங்க நினைக்க வைக்கிறீங்க கண்ணா. உண்மையாலுமே அண்ணன் ஜீவால கேக்குறாங்க என்னாச்சு இப்ப வர வர நம்ம கிட்ட கண்ணா பேசுறதுல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் இருக்காங்க. எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு கூட என்னால சொல்ல முடியல கண்ணா. நீங்க கேட்கும் போதெல்லாம் நானே அதுதான் தோணுது, ஒருவேளை நான் அவங்க சொன்னனாலதான் உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சோ அப்படின்லாம் தோணுது. ஸ்னேகா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல, நீங்க சொன்னீங்களோ சொல்லல அதனாலலாம் பேசாம இல்ல. தள்ளி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஸ்னேகா. என்ன தள்ளி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு உங்களுக்கு? எனக்கு புரியல. இத பாருங்க, இங்க வந்த உடனே எங்க கிட்ட சிரிச்சு பேசினது நீங்க தான். உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி நாங்க சொன்னோம். இதுல என்ன இருக்கு? சௌமியா யாருன்னு தெரியாத போதே நீங்க நல்லா பேசினவங்க. சௌமியா நீங்க தேட பொண்ணுதான் தெரிஞ்சு ஏன் அமைதியா இருக்கீங்க? நான் தான்
சொல்றல அது கொஞ்சம் விட்டுருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, அவ்வளவுதான். மத்தபடி எதுவுமே இல்ல ஸ்னேகா. கொஞ்சம் விலகி இருந்தா எனக்கு ஓகேன்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் கண்ணா, என்ன எதனால என்கிட்ட சொல்லலாம்ல? நீங்க சொன்னாதானே கண்ணா எங்களுக்கு தெரியும். அதனால எங்ககிட்ட பேசாம இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியணும்ல. உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் பேசாம இருக்கீங்க? நீ மைண்ட்குள்ள அவ்வளோ ஓடுது கண்ணா. உங்ககிட்ட இன்னைக்கு கேட்டே ஆகணும்னு தான் கண்ணா நான் வந்திருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க கண்ணா, அப்படி என்னதான் ப்ராப்ளம்? எதனால பேசாம இருக்கீங்க? அந்த பொண்ணு சௌமியா தான் தெரிஞ்சு எதனால பேசாம இருக்கீங்க? ஏன்னா இத்தனை வருஷமா நீங்க தேடி இருக்கீங்க, அப்ப நீங்க கண்டிப்பா வந்து பேசி இருக்கணும் கண்ணா. ஏன் பேசல? ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க கண்ணா. ஸ்னேகா அது வந்து என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கணும்னு மட்டும் யோசிக்காதீங்க, சொல்லுங்க கண்ணா. என் மைண்ட் மொத்தமா குழப்பத்துல மட்டும்தான் இருக்கு. இவர் ஏன் வந்து பேச மாட்டேங்கிறாரு? எதனால? நம்ம சொன்னனாலயா இல்ல அவரே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம சொல்லிட்டோமோன்னு தோணுது. அப்படியெல்லாம் இல்ல ஸ்னேகா. நான் நினைச்சேன் என்னை காப்பாத்தினவங்களுக்கே என் ஞாபகம் இருக்கும்னு. ஓகே, நான் யாரோ ஒருத்தர் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் எனக்கு காப்பாத்தினது ஒரு சின்ன ஞாபகமாக இருக்கும்னு நினைச்சேன். அதேதான், சௌமியாவுக்கு ஞாபகம் இருந்திருந்தா எப்பயோ என்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க, இங்க வந்தப்பவே வந்து பேசியிருப்பாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அது பேசல. நான் ஒரு பொண்ணை தேடுன்னு கூட தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, ஆனாலும் வந்து பேசல. இதுல இருந்தே தெரிய வேணாமா ஸ்னேகா, அவங்களுக்கு என்ன மறந்துட்டாங்க. மறந்துட்டுங்கும் போது அவங்களுக்கே ஞாபகம் இல்லைங்கும் போது நான் அவங்கள தேடிட்டு இருந்தேன். நான் எப்படி போய் சொல்ல முடியும்? நான் எப்படி போய் என்ன ஞாபகம் வச்சிருக்க மாட்டீங்களான்னு என்னால எப்படி கேட்க முடியும்? அவங்களதான் தேடுறேன்னு கூட என்னால எப்படி ஸ்னேகா சொல்ல முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நான் பண்றது தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க. ஆமா கண்ணா, தப்புதான். இதுல என்ன டவுட் உங்களுக்கு? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க பண்றது எல்லாமே கரெக்ட், நீங்க யோசிக்கிறதா கரெக்ட் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன ஸ்னேகா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கூட சொல்றீங்க? என்ன சௌமியாவுக்கு ஞாபகம் இல்லைங்கும் போது நான் எப்படி போய் பேச முடியும்? என்ன ஞாபகம் இருக்கா? என்ன காப்பாத்துனீங்களே, என்ன காப்பாத்துன ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்களான்னு கேட்க முடியுமா? எனக்கு ஞாபகம் இருக்குன்னா அவங்க என்ன காப்பாத்திருக்காங்க ஸ்னேகா. அவங்களுக்கும் ஞாபகம் இருக்கணும்னு அர்த்தம் இல்லைல்ல ஸ்னேகா. அன்னைக்கு சொன்னப்பவே அவங்களுக்கு எனக்கு ஞாபகம் இல்லைங்கும் போது தான் நான் விலகி வந்துட்டேன். நான் தேடுற பொண்ணு அவங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதுவே போதும். மத்தபடி எதுவும் வேணாம்னு நினைச்சேன். இதுல என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைன்னு தான் ஸ்னேகா தோணுச்சு. அவங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லை, என்னை காப்பாத்தினு ஞாபகம் இருந்தா நான் போய் பேசியிருக்கலாம். ஞாபகம் இல்லைங்கும் போது எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, அதுதான் நான் சைலண்டா அன்னைக்கு வந்துட்டேன். ஓகே கண்ணா, அவளுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களா நினைச்சிட்டீங்க, கரெக்டா? ஆமா ஸ்னேகா, இதுல என்ன டவுட் இருக்கு? அதுதானே உண்மை. ஞாபகம் இருந்தா எப்பவே என்கிட்ட வந்து பேசியிருப்பாங்களே. என்கிட்ட வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களை நான் காப்பாத்திருப்பேன்னு சொல்லியிருப்பாளே. ஆனா அந்த மாதிரி எதுவுமே சௌமியா சொல்லல. அப்ப அதுதானே அர்த்தம். நீங்க சௌமியாங்கிறனால சப்போர்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்னேகா. ஆனா தயவு செஞ்சு என் பக்கமும் இருந்து புரிஞ்சுக்கோங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? அவளுக்கு உண்மையாலுமே ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, நீங்க நினைக்கிறதா கரெக்ட் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருப்பேன். ஆனா நீங்களே அவளுக்கு ஞாபகம் இருக்காது அப்படி இப்படின்னு நீங்களே ஒன்று யோசிச்சீங்க பாத்தீங்களா? இது முட்டாள்தனம். அவளுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நீங்க யாருன்னு தெரியும், உங்களை காப்பாத்தினதா அவளுக்கு ஞாபகம் இருக்கு. இல்ல புரியல, என்ன ஆறுதல் படுத்துறதுக்காக நீங்க சொல்றீங்களா? உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு நான் இதையே சொல்ல போறேன் கண்ணா. இப்ப நான் சொல்லி நீங்க போய் சௌமியா கிட்ட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாத கண்ணா. என்ன கண்ணா, ஆறுதல் சொல்லியிருப்பேன், விடுங்கன்னு சொல்லியிருப்பேனே தவிர இந்த மாதிரி போய் சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்க மாட்டேன் கண்ணா. நீங்க எப்படி யோசிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை கண்ணா. ஆனா நான் ஒண்ணுதான் சொல்றேன், சௌமியாவுக்கு உங்களை நல்லாவே ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஏன் என்கிட்ட பேசல? என்ன கண்ணா, என்ன பேசுறீங்க நீங்க? அவ உங்களுக்கு உதவி பண்ணது எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவ அந்த ஊர் கிடையாது. அவளை எங்கேயும் போக கூடாதுன்னு அண்ணா சொல்லி வச்சிருக்கும் போது உங்களை நான் காப்பாத்தின அந்த ஊர்ல இப்படி எல்லாம் நடந்துச்சுங்கும் போது எப்படியும் உங்களை ஏத்துப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்களை காப்பாத்தினு சொல்லி உங்ககிட்ட எப்படி வந்து அவ கேட்க முடியும்? சௌமியா எப்படி வந்து கேட்பா? நீங்க தானே கண்ணா அப்படி சொல்லுவீங்க, நான் எப்படி போய் கேட்க முடியும்னு? நீங்க சொல்றீங்களே அவ காப்பாத்தினா அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படி அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சிருக்கணும்னு அவனால எப்படி யோசிக்க முடியும்? அவ யாருன்னே உங்ககிட்ட சொல்லல அப்படிங்கும் போது எப்படி கண்ணா? நீங்க வந்த புதுசுல உங்களை பார்த்த உடனே சௌமியா என்கிட்ட வந்து சொல்லிட்டா, உனக்கு ஞாபகம் இருக்கா நான் ஒருத்தருக்கு பிளட் கொடுத்த ஒருத்தரை காப்பாத்தினேன்னு சொன்னல, அது கண்ணாதான் சொல்லிட்டா அவ. இதெல்லாம் சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? நீங்க அதை நினைச்சு பாருங்களேன். ஒண்ணு சௌமியா சொல்லிருக்கணும், இல்லனா நீங்க சொல்லிருக்கணும். நீங்க சொன்னாலுமே அது சௌமியான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா நான் எப்படி சொன்னேன்? ஏன்னா இந்த விஷயம் சௌமியா என்கிட்ட சொல்லியிருக்கா கண்ணா. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன சமாதானப்படுத்தணும்லாம் இப்படி சொல்லாதீங்க. இங்க கிளம்புங்க ஸ்னேகா. கண்ணா, நீங்க இப்ப வரைக்கும் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க கண்ணா. நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க புரிஞ்சுக்கல கண்ணா. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், சௌமியா உங்களை ஞாபகம் வச்சிருக்கா. அண்ணனுக்கு தெரியாம ஃபேமிலிக்கு தெரியாம தான் உதவியே பண்ணா. ஏன்னா அப்ப அவ அந்த ஊரே கிடையாது கண்ணா. அது இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சா கூட ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்பாங்க. நான் பத்திரமா இருக்க சொல்லி சொன்னேன்னு தான் சொல்லுவாங்க. சும்மா சுத்தி பாக்குறதுக்கு வெளியில வந்தேன்னு சொன்னா கண்டிப்பா கத்துவாங்க. ஆனா உங்களை காப்பாத்தினேன்னு சொன்னா கத்த மாட்டாங்க. இருந்தாலும் உங்ககிட்ட வந்து அவ என்னால எப்படி கேட்க முடியும்? என்ன ஞாபகம் இருக்கா உங்களை நான் காப்பாத்தினேன்னு சொல்லி காட்டிட்டு இருக்க முடியுமா? அதுதான் அவ நினைச்சா, அதனாலதான் சைலண்டா இருந்தா. அப்ப சௌமியாவுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் சொல்றேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கனாலதான் நான் சொல்றேன். ஆனாலும் நான் பேசக்கூடாது, என்னால பிரச்சனை தானே வரும். ஆனா கண்ணா, நீங்க கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு கண்ணா. ஒன்னு நீங்க சொல்லுங்க, நானே போய் சௌமியா கிட்ட சொல்றேன். ஐயோ ப்ளீஸ் வேணா ஸ்னேகா. நான் இப்ப சொல்றேன், நீங்க இன்னைக்கு ஈவினிங் கூட சொல்லனா நானே போய் சௌமியா கிட்ட சொல்லிடுவேன். இந்த விஷயத்தெல்லாம் என்னால மறைக்க முடியாது. நீங்க இத்தனை வருஷமா தேடின பொண்ணு கிடைச்சிட்டாங்க உங்களுக்கு. எல்லாரும் அவ்வளவு வேண்டிட்டாங்க.
அந்த பையன் பாவம், அந்த பையன் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கான், அந்த பொண்ணு கிடைக்கணும்னு வேண்டிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கிடைச்சதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி அமைதியா இருக்கீங்க. முதல்ல அந்த பொண்ணு சௌமியா தான் சொன்னா சௌமியாவே சந்தோஷம் தான் படுவா. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க போய் சொல்லுங்க, இல்லைன்னா நான் சொல்லிடுறேன். வரக்கண்ணா, ஸ்னேகா ஒரு நிமிஷம். நான் அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன எவ்வளவு சொன்னாலும் நான் என்னெல்லாம் மாத்த முடியாது. சொன்னதுதான் கண்ணா. ஒண்ணு நீங்க சொல்லுங்க, இல்லன்னா நான் சொல்றேன். அவ்வளவுதான் கண்ணா. நீங்க எந்த முடிவு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை கண்ணா. நீங்க சொன்னாலும் சரி சொல்லலனாலும் சரி நான் போய் சௌமியா கிட்ட சொல்லுவேன். நீங்களா உங்க வாயால சொல்லிட்டீங்கன்னா ஓகே. நானா போய் சொன்னேன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா உங்ககிட்ட சொல்லிட்டேன். இத்தனை மாசமா பொறுமையா இருந்தேன்னா நீங்க ஒரு நாள் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரியே தெரியல. சோ நான் சொல்லிடுறேன், இல்லைன்னா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு ஈவினிங்குள்ள. நான் வரேன் கண்ணா. ஸ்னேகா, ஸ்னேகா கண்ணா, என்னாச்சு? போட்டோஸ்லாம் எடுத்துட்டீங்க? என்ன கண்ணா பட்டு பட்டுன்னு போட்டோ எடுத்து உள்ளாரெல்லாம் ஒளிச்சு வைக்கிறீங்க? அப்போ நீங்க சொல்ற ஐடியால இல்ல அதானே கண்ணா? பாக்குறேன் எவ்வளவு நாள் இப்படியே இருக்கீங்க, நானும் பாக்குறேன் கண்ணா. ஸ்னேகா ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும். என் மேல சத்தியமா நீங்க யார்ட்டும் எதுவும் சொல்லக்கூடாது. அதான் கொடுத்தனே கண்ணா இன்னைக்கு ஃபுல்லா. எனக்கு 2 நாள் டைம் வேணும். 2 நாள் கழிச்சு நீங்க சொல்லலனா நீங்களே கூட போய் சொல்லலாம். பாக்குறேன் கண்ணா. சொல்லலனா கண்டிப்பா நானே போய் சொல்லிடுவேன். பார்த்து இருந்துக்கோங்க கண்ணா. நான் இப்போ சொல்றேன், இன்னைக்கு ஈவினிங் குள்ளலாம் நீங்க போய் சொல்லக்கூடாது. இது என் மேல சத்தியம். என்னோட விஷயத்தை பத்தி நீங்க எதுவும் பேசக்கூடாது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதான் 2 நாள் டைம் கேட்டு இருக்கீங்களே, அதுக்கப்புறமும் கேட்காம இப்படி சத்தியம்லாம் வாங்குனீங்கன்னா அவ்வளவுதான் கண்ணா. நான் உங்ககிட்ட டைரக்டா வந்து பேசிட்டுலாம் போக மாட்டேன். நான் அங்க பேசிட்டு தான் இங்க வருவேன். ஓகேவா? சரி ஓகே ஸ்னேகா. நீங்க நினைக்கலாம் என்னோட விஷயம் தானே, இதை நான் தானே பேசணும், ஏன் இவன் வந்து பேசுறான்னு. ஆனா நீங்க அன்னைக்கு ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, அதனாலயோ என்னமோ கண்ணா என் மனசே இதாயிருச்சு கண்ணா. அந்த பொண்ணு கண்டிப்பா உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு தான் நான் கூட யோசிச்சேன். என் பக்கத்துலயே இருக்கும் போது என்னால சொல்லாம இருக்க முடியல கண்ணா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதனாலதான் கண்ணா இவ்வளவு தூரம் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் என்ன ஏதுன்னு பாக்கணும். ஓகேவா கண்ணா? சரி ஓகே ஸ்னேகா. கொஞ்ச நேரம் குழந்தை என் கூட இருக்கட்டுமா? தாராளமா. நான் வெளியில தான் உட்காந்துட்டு இருப்பேன். அங்க சௌமியா குழந்தைங்களா உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்ச நேரம் குழந்தைய வச்சு விளையாடுங்க, இல்லைன்னா வெளியில வாங்க. அதோ நான் வந்துடுறேன். அழுந்தா மட்டும் கூட்டிட்டு வந்து கொடுங்க. சரி ஸ்னேகா. என்னடா பட்டு இப்படி உன் அம்மா சொல்லிட்டு போனா நான் என்ன பண்ணுவேன்? நீயே சொல்ல. 2 நாள்ல சொல்லணுமா? எனக்கு எப்படி சொல்ல முடியும் என்னால? நீயே சொல்லுடா. உன் அத்தை கிட்ட சொல்லட்டுமா வேணாமா? ஐயோ நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. இந்த கண்ணா ஒரு மரமண்டை, நீ என்ன சொல்றேன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் பாரு. ஆனா எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. உன் அம்மா பத்தி என்ன எப்படி வந்து மிரட்டிட்டு போறாங்கன்னு எனக்கும் சொல்லணும்னு ஆசைதான்டா. ஆனா ஏதோ ஒண்ணு என்ன தடுக்குது. அது என்ன ஏதுன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலடா. என்ன தடுக்குதுன்னு ஒண்ணுமே புரியலடா. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலடா. உன் அத்தை கிட்ட சொல்லட்டுமா சொல்ல வேண்டாமா? ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு இவங்க சொல்றாங்க. அதை வச்சு என்னால எப்படி போய் பேச முடியும்? உன் அம்மா ஏதோ ஒரு வகையில எனக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஞாபகம் இல்லாத போது நான் போய் கேட்க முடியுமா? உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருந்தா உன் அம்மா நான் போய் பேசணும்னே சொல்லலாம்ல. இப்ப நான் என்ன தாண்டா பண்றது? உன் அம்மா வந்து இவ்வளவு பேசும்போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது ஒண்ணு நீயே சொல்லேன்டா. பாரு உன்னால பேச முடியாது பாரு. நீ பேச ஆரம்பிச்சிருந்தேன்னா நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். என்னோட கதை அவ்வளோ பெருசுடா. நீ கொஞ்சம் வளரு, நீ பேச ஆரம்பி சரியா? அப்ப நான் என் கதையை மொத்தத்தையும் உன்ட்டு சொல்றேன். என் தங்கம், எனக்கு இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள என்ன பண்றதுனே தெரியல. பாப்போம் அந்த 2 நாளுக்குள்ள என் மைண்ட் எப்படி இருக்குன்னு போதுன்னு கூட எனக்கு தெரியல. அத்து இந்த கண்ணாவோட மைண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து நான் பண்றேன். ஆனா அத்துக்கிட்ட எப்படி போய் பேச போறேன்னு தெரியல. எப்படியோ பேசிதானே ஆகணும். இல்லைன்னா நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்க அம்மா போய் சொல்லிடுவாங்க. செல்லக்குட்டிக்கு ஒண்ணுமே புரியலையா? புரியாத உங்ககிட்டதான் நான் இவ்வளவு நேரம் நின்று பேசிட்டு இருந்தேனா? கொஞ்சம் பெருசா வளருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும் சரியா? இனிமே ஸ்னேகா வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருப்பா. இந்த 2 நாளுக்குள்ள நான் தலையே வெடிச்சிரும் போல. என்ன ஆக போதோ தெரியல. பாக்குறேன்டா, எனக்கு பயமாவே இருக்கு. இருந்தாலும் ஏதாவது நல்லதா யோசிக்கணும். நான் முடிவெடுக்கிறேன். அத்தைகிட்ட சொல்லணுமா சொல்ல வேணாமான்னு முடிவெடுக்கணும். பாக்கலாம்டா. என்ன அர்ஜுன் தூங்கிட்டா சஞ்சுன்னு தூங்கலையா? இப்படி உனக்கே தெரியாத? இது 2ல ஒன்னா தூங்குனாதான் பெருசே. இதுல அம்மா இங்க இருக்க, அப்பா இல்ல, அவ எப்படி தூங்குவா? உங்க அப்பா வந்து உங்க அப்பா கையை புடிச்சிட்டு தூங்கினாதான் மேடம்க்கு தூக்கம் வரும். அது வரைக்கும் ஷாய போட்டு டார்ச்சர் பண்ணுவா. இல்லனா பிரியா இருக்கணும், அவளும் காலேஜ் போயிருக்கா. குருவும் இல்ல, எப்படி தூங்குவா? அவ நல்லா தூங்குற இடத்துல யாருமே இல்ல. ஆமாண்டி, நம்ம கிட்ட ஏன் தூங்க மாட்டேங்கிறான்னு தெரியல. நீ எங்க போயிட்டு வர? இசை எங்க? கண்ணா கேட்டாரா? அதான் கொடுத்துட்டு வந்த ஆளுந்தான் தூக்கிட்டு வர சொன்னேன். கண்ணாலாம் ஏன் வீட்டுக்கு வரதுல நான் தெரிஞ்சுக்கலாமாடி? கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் ரீ. அதான் இசையை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடுறேன்னு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த இங்க கூட இருந்தா எல்லாத்தையும் மறந்துடுவாள, அதனால நினைக்கிறேன் இங்க வரலாம்ல. நானும் இந்த பக்கம் போனேன்னா அப்படியே கொடுத்துட்டு வந்தேன். வருவாரு. சரி சரி. நம்ம ஷாய் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஸ்கூல்ல என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன படிச்ச, இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஓஹோ, யாருக்கு ஷாய் சொல்லி கொடுத்துட்டு இருக்க? அக்கா இப்பவே படிக்க ட்ரைன் பண்ணிட்டு இருக்கா. நீ நல்லா சொல்லி கொடு. என்னென்ன சொல்லி தர ஷா? அதுவா காலையில என்னென்ன நடந்துச்சு, ABCD 1 2 3 இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. என்ன நடந்துச்சு ஸ்கூல்ல? பரவாயில்ல சொல்லுங்க மேடம், கேப்போம். எனக்கும் கொஞ்சம் கேட்கணும்ல. சரியான வாலடி என்ன நீ? தங்கச்சிக்கு மட்டும் தான் சொல்லுவா, நமக்கெல்லாம் சொல்லி தர மாட்டா. நம்மளே இன்னும் வளரல, நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நீ சொல்லி கொடுமா? எல்லாம் நல்லா ட்ரைனிங் ஆகுவாங்க.
சொல்லிக் கொடு. ஒண்ணுமே தெரியாது அவகிட்ட 1 2 3 ABCD சூப்பர். சரி சரி ஏன் அப்படியே நின்னுட்டு இருக்க, உட்காரலாம்ல? ஆமாண்டி, தொட்டில போட்டா எந்திரிச்சிருவான், அப்படியே இங்கேயே கொஞ்ச நேரம் காத்தோட்டமா உட்காரலான்னு இருக்கேன். ஆமா இங்கேயே உட்காரலாவா? அவன் தூங்கிட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவானோ இல்ல என்ன பண்ண போறானோ தெரியல, அதனால கொஞ்ச நேரம் அப்படியே கையிலேயே வச்சுட்டு தூங்க வைப்போம். ஆமா பாரு, இல்லைன்னா எந்திரிச்சிருவான். ஹரி எங்க ஷாய், ஹரியை காணோம். ஹரிக்கு அம்மா சாப்பாடு ஊத்திட்டு இருக்காங்க. சரி நீ சாப்பிட்டியா? இல்ல. ஏன்? ஹரி கூட்டிட்டு அம்மா என்ன கூட்டி வரேன்னாங்க. சரிங்க மேடம், சரி. ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே, கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் திறந்ததே, அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் தெரிந்ததே, கனிகள் கித்திப்பா கவிதை கித்திப்பா அது அன்பை விடத்திப்பா. ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே.